കമറുദ്ദീനിക്കാന്റെ ഒരു കിഡിലും വീഡിയോ ആണ് കേട്ടോ. വിഷയം എന്താണെന്ന് വെച്ചാല്, ഭർത്താക്കന്മാരെ വഞ്ചിച്ച് ജീവിക്കുന്ന ഭാര്യമാർക്കെതിരെ അല്ലെങ്കിൽ സ്ത്രീകൾക്കെതിരെ ഈ ഐഫോണും ചെരുപ്പ് അങ്ങനെയൊക്കെ പൈസ കൊടുക്കുന്ന സ്ത്രീകളുണ്ടല്ലോ. അപ്പൊ നമ്മുടെ നാട്ടിൽ അതൊക്കെ ഒരു ട്രെൻഡായിട്ട് മാറിയിട്ടുണ്ട്. അങ്ങനത്തെ സ്ത്രീകൾക്കുള്ള ഒരു മറുപടിയാണ്. അദ്ദേഹത്തിന്റെ ഒരു തമിഴനായ സുഹൃത്തിനോട് അവര് സംസാരിക്കുന്നതാണ് കേട്ടോ ഇത്. അപ്പോ ഇത് തമിഴായിരിക്കും. അപ്പൊ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവുന്ന തമിഴ് തന്നെയാണ് നമ്മുടെ കമറുദ്ദീനൊക്കെ പറഞ്ഞിട്ടുള്ളത്. അപ്പൊ തീർച്ചയായിട്ടും ഇതൊന്ന് കേട്ട മാത്രം പോരാ, നിങ്ങളോട് ഒരു വിലപ്പെട്ട അഭിപ്രായം കൂടി ഒന്ന് പങ്കുവെക്കുക. പിന്നെ അതേപോലെ തന്നെ ഇക്കാരൊക്കെ ഞാൻ അഭിനന്ദിക്കുകയാണ് കേട്ടോ. കാരണം ഇങ്ങനെയൊക്കെ പച്ചക്ക് പറയാൻ ആളുകൾ വേണം. ഇങ്ങനെ പറയണം, പറഞ്ഞേ പറ്റുള്ളൂ. അതൊരു ഇക്ക എന്നല്ല, ഒരുപാട് ആളുകൾ ഇങ്ങനത്തെ കാര്യങ്ങൾക്കൊക്കെ ശക്തമായിട്ട് പ്രതികരിക്കുക തന്നെ വേണം. എന്നാലേ ഇതിനൊക്കെ ഒരു മാറ്റം വരുള്ളൂ. வணக்கம். இங்க பாருங்க, ஏன் தெரியுமா, எங்க ஊர்ல ஒரு புது ட்ரெண்ட் இருக்கு. அந்த ட்ரெண்ட் என்னன்னா, கல்யாணம் முடிஞ்ச பொம்பளைகள் புருஷனை ஏமாத்தி வேற ஒருத்தனை வச்சு அந்த பொம்பளையோட ஆசையெல்லாம் நிறைவேறதுக்கு வேண்டி வேற ஒருத்தனை வச்சு எல்லாமே யூஸ் பண்ணி அவனுக்கு செருப்பு வாங்குறதுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குது பாய். ஆமா பாய், செருப்பு வாங்குறதுக்கு 10,000 ரூபாய் நீ சும்மா வச்சுக்க அப்படின்னு. அது மட்டும் இல்ல, ஐபோன் வாங்குறதுக்கு காசு கொடுக்குது. ஐபோன் வாங்குற காசு, செருப்பு வாங்குற காசு, புது ட்ரெண்ட் நம்ம ஊர்ல. பார்த்தா கல்யாணம் முடிஞ்ச பொம்பளை மட்டும் தான் அப்படி பண்றாங்க. கல்யாணம் முடியாத பொம்பளை எல்லாம் அப்படி பண்ணது கேட்டதே இல்ல பாய். கல்யாணம் முடிஞ்ச எல்லா பொம்பளை எல்லாம் அப்படி எல்லாம் போகாது. ஆண்டவனை பயந்து, புருஷனை மதிச்சு, தாய் தகப்பனை மதிச்சு, பொம்பளைய மதிச்சு, மக்களை மதிச்சு பயந்து வாழ நிறைய பொம்பளை எல்லாம் இந்த ஊர்லயே இருக்கு. கேரளா இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, இந்தியா இருக்கு, உலகத்துல இருக்கு. சில பொம்பளைகள் வந்து அவங்களுடைய காரியங்கள் நல்ல மாதிரி சூப்பரா நடக்கணும் பாய். சூப்பரா அருமையா நடக்கணும் பாய். அந்த காரியம் நடக்க சில நல்லா ஒரு ஊர்ல மொத்தமா தெரியற சில அரசியல்வாதிகள் எல்லாம் பிடிச்சு அவங்க கூட போய் இந்த பொம்பளையோட ஆசையெல்லாம் அவனை வச்சு யூஸ் பண்ணி அவனுக்கு செருப்பு வாங்க 10,000 ரூபாய் கொடுக்குறான். கேள்விப்பட்டேன் கேரளாவில. ஆமா, அதே மாதிரி ஐபோன் வாங்க காசு கொடுக்குது. அதே மாதிரி எல்லாம் அவங்க 2 பேரும் அப்படியெல்லாம் நல்லா யூஸ் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சாச்சு பாய். எல்லா வேலையும் முடிச்சு 1 வருஷம் 1.5 வருஷம் முடியும் போது என்ன பலாசங்கம் பண்ண, எப்படி என்ன வந்து பலாசங்கம் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குது பாய். என்ன பாய் உலகம், என்ன பாய் சட்டம்? சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இருக்கு, 2 பேருக்கு என்ன வேலை பண்ணிக்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, 2 பேருக்கு சம்மதமா என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு. எல்லாம் முடிச்சு பாய், எல்லாம் முடிஞ்சு வருஷங்கள் முடிஞ்சாச்சு பாய். மறுபடியும் கம்ப்ளைண்ட் பாய், இந்த மாதிரி இத்தனை காலம் முன்னாடி என்ன பலாசங்கம் பண்ணோம், அதுக்கு நீங்க கேஸ் எடுங்க அப்படி இப்படி சொல்லி கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி நம்ம ஊர் மாறிட்டு இருக்கு பாய். ஏன் பாய் கல்யாணம் முடிஞ்ச பொம்பளை இப்படி பண்றாங்க பாய்? ரொம்ப ஒரு கொடுமை, ஒரு பெரிய கொடுமை பாய். நம்ம ஊருனா கேரளானா தெய்வத்தோடைய சொந்த நாடுனா தெய்வத்தோடைய சொந்த நாடு அப்படிதான் கேள்விப்பட்டேன். ஆனா இது தெய்வத்தோட சொந்த நாடெல்லாம் கிடையாது பாய். வேற லெவல்ல மாறுது பாய். யூரோப்பியன் கல்ச்சர் பாய் நம்ம கேரளாவுல. சத்து போய் சொல்றது இல்ல பாய், யூரோப்பியன் கல்ச்சர். ஆனா புருஷன் ஒரு கல்யாணம்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு புருஷன் கூட சாகிற வரைக்கும் நல்லா வாழலாம்னு சொல்லி புருஷன் கிட்ட கழுத்தை நீட்டி கொடுத்து தாலியை கட்டி அவன் இவளை நம்பிட்டு அவன் எங்கேயாச்சும் போவான், வேலைக்கு போவான். என் பொண்டாட்டியை பாக்கணுமே, என் புள்ளைய பாக்கணுமே, என் கடத்தை வீட்டணுமே, உழைச்சா தானே எல்லாமே பண்ண முடியும். இப்படி நினைச்சு அவன் வேலைக்கு போவான் பாய். அவனை ஏமாத்தி இவளுடைய காரியங்கள் நடக்க வேற ஒருத்தனை பிடிச்சு எல்லா வேலையும் முடிச்சு எல்லாமே முடிச்சதுக்கு மேல வந்து அவனுக்கு செருப்பு வாங்க 10,000 ரூபாய் கொடுக்குது. அதே மாதிரி ஐபோன் வாங்க காசு கொடுக்குது. இது யாரு காசு? இவளுடைய காசா? இவளுடைய புருஷன் சம்பாதிச்ச காசு பாய். இப்படி எல்லாம் எங்க ஊர்ல நடந்துட்டு இருக்கு பாய். என்ன பாய் கொடுமை உங்க ஊர்ல இப்படியா? என்ன பாய் சொல்லுங்க பாய். நீங்க எங்க ஊர்ல இல்ல, இது வந்து உலகம் முழுவதும் சில பேர் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க பாய், மக்கள் கேட்கட்டும் பாய். உலகம் முழுவதும் இதான் நடக்குது. உலகம் முழுவதும் அப்படியா? என்ன சொல்றீங்க? ஆமா, உலகம் ஃபுல்லா நடக்குது. எல்லாரையும் சொல்லல, சில பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படியா? செருப்பு வாங்க நமக்கு செருப்பு வாங்க நாய் ஊடல பாய். நீ செருப்பு வாங்கிப்பா, ஒரு 10,000 ரூபாய் அப்படி, ஒரு 5,000 அப்படி, ஒரு 1,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நாய் கூட கொடுக்கறதில்ல பாய். செருப்பு வாங்க 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ஐபோன் வாங்குறதுக்கு வந்து ஐபோன் நீங்க வச்சுக்க ஸ்பான்சர் லட்சக்கணக்கான காசு கொடுக்குறாங்க. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. லாஸ்ட் வந்து பலாசங்கமாச்சு பாய். என்ன பாய் உலகம் கெட்டி போச்சு பாய். கல்யாணம் முடிஞ்ச பொம்பளைகிட்ட நான் சொல்றேன், உங்களுக்கு உங்க புருஷன் தான் முக்கியம், உங்க காமுகன் எல்லாம் முக்கியம் கிடையாது. உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா உன் புருஷன் தான் கூட நிக்கும். காமுகம் வருமா? என்ன பாய் சொல்றீங்க? காமுகன்னா அவளுடைய அவன் வருமா பாய்? கல்யாணம் முடிஞ்ச பொம்பளைகிட்ட ஒரு தடவை கூட எப்படி சொல்றதுக்கு வந்து விரும்புறேன். எப்படின்னா, உனக்கு ஒரு பிரச்சனைனா உன் புருஷன் தான் கூட வரும். உன் லவ்வர், உன் கல்யாணம் முடிஞ்ச உன்னோட எப்படி வெப்பாட்டியா? ஆம்பளைக்கு வெப்பாட்டி. ஆமா, கள்ள புருஷன் வந்து நிக்க மாட்டான். உன் புருஷன் தான் நிக்கும். புருஷனை ஏமாத்தினா உலகத்துல நீ சாகுற வரைக்கும் உனக்கு நிம்மதியா இருக்காது. வாய்ப்பே கிடையாது. புருஷன் ஏமாத்திய எந்த பொம்பளையும் புருஷனை ஏமாத்தாதீங்க. உங்களுக்கு முடியலையா டைவர்ஸ் பண்ணு, போயிட்டே இரு. அவன் சரியில்லையா டைவர்ஸ் பண்ணு.
அவன் உன் மேல நம்பிக்கை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது உனக்கு வேண்டி உன் பிள்ளைக்கு பையனுக்கு வேண்டி அவன் வெளியூர்ல போய் உன் நாயை உழைக்கிற மாதிரி உழைச்சு கட்டப்பட்டு சம்பாதிச்ச காசு உனக்கு அமுச்சு கொடுக்கும்போது நீ மத்தவனுக்கு வந்து ஐபோன் வாங்கி கொடுக்குது, நீ வந்து செருப்பு வாங்க 10,000 ரூபாய் கொடுக்குது. எங்களுக்கு நாய் கூட வாங்க வந்து செருப்பு வாங்க 1000 ரூபாய் வச்சுக்க சொல்லி கொடுக்கறது எவனுமே இல்ல இந்த காலத்துல. சில பொம்பளை எல்லாம் இப்படி எல்லாம் பண்றாங்க பாய். நம்ம நாடே கெட்டு போச்சு பாய். என்ன சொல்றீங்க? சரிதானே? சரி பாய், எல்லா பொம்பளையும் நல்லா இருங்க, புருஷன் எல்லாம் நல்லா பாருங்க, நல்லா சமையல் பண்ணி கொடுங்க. அவங்க அப்படிதான் இருக்காங்க. ஆமா, சில ஆண்கள் அப்படிதான் பொம்பளையா நல்லா தெய்வமா பார்த்து பொம்பளைய ஏமாத்தி மத்த பொம்பளைல கூட போய் குடும்பம் நடத்துது. அப்படிப்பட்ட ஆம்பளை இருக்காங்க, நிறைய இருக்காங்க. ஒரு இலை இருக்கும்போது 2 இடம் பார்க்கணும் பாய். ஒரு இலை இருக்கும்போது 2 இடம் பார்க்கணும். சில பொம்பளைகள் அப்படி, சில ஆம்பளைகள் இப்படி. இப்ப எங்க ஊர்ல என்ன ட்ரெண்ட்னா, கல்யாணம் முடிஞ்ச சில பொம்பளைகள், எல்லா பொம்பளைகளும் கிடையாது, சில பொம்பளைகள் புருஷனை ஏமாத்தி அவளுடைய எல்லா காரியங்கள் நடக்க வேற ஒருத்தரை பிடிச்சு எல்லாம் முடிச்சு விட்டு செலவுக்கு காசு, அந்த காசு யாருக்கு? பொம்பளை அவனுக்கு கொடுக்குது. காசு கொடுத்து ஐபோனுக்கு 10,000 கொடுக்கறாமா. அதே மாதிரி செருப்பு வாங்க 10,000 பாய், ஐபோன் வாங்க காசு கொடுக்குது. எல்லாம் முடிச்சு 1 வருஷம் 1.5 வருஷம் முடிஞ்சாச்சு பாய். காசுல வந்து பலார் சங்கம் அந்த மாதிரி ஊர் போயிட்டு இருக்கு. புருஷன் எல்லாம் ஏமாத்திட்டு எந்த பொம்பளையா இருந்தாலும் சரி, புருஷனை தாலி கட்டினா புருஷனை ஏமாத்தி மத்தவங்க கூட படுக்கிற பொம்பளைகளை அவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், உங்க வாழ்க்கை நாசமா போகும். அவ்வளவுதான். ஓகே, நன்றி, நமஸ்காரம்.